ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, அந்த விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவோ முயற்சி எடுத்து கடைசியில அத வந்து நம்ம அடைஞ்சிருவோம். அதே மாரி ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆசைக்காக பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் வேணா அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஏத்த மாரியோ, அவங்களுக்கு புடிச்ச மாரியோ, இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த விலையிலோ எந்த வீடும் அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்காது. ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்ச மாரியோ, விலையும் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு கம்மியான விலையில, அதுவும் நல்ல ஒரு ஏரியால 1 இல்லங்க 2 வீட்ட பக்கத்துல பக்கத்துலன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக, அதாவது நடுத்தர மக்களுக்காகவே இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. பேசினா பேசிட்டே இருக்கலாம். ரொம்ப டிலே பண்ணாம ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைச்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 25 அடி ரோடு பேசுவோ, 40 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2 சென்ட் 29 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா 2 பிஹெச்கே விட 920 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு பக்கத்தில் இதே பேட்டர்னை நம்மளுக்கு வந்து இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேலே நிறைய ஸ்பாட்டடில் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு ரொம்ப வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங்கில் சீலிங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜொலிக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டடில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து மேட் மிக்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வால்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் வீட்டோட போர்வெல்லே வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க 10 மணி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 11க்கு 17. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்கில் எதுக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசி பென்சில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு டிவி யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் ரெட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து சூப்பராக ஒரு டிவி யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான பூஜா யூனிட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடப்பா கலர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமுடியில் வீட்டோட க்யூட்டான கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வுட் நேச்சுரல் ஃபினிஷிங் நமக்கு வந்து சூப்பராக வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்யூட்டாக நம்மளுக்கு 11க்கு 8 அடின்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்கெல்லாம் ஃபிட் பண்ணி ஆர்சிஸ் லேப்டாப் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீட்டான கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற குபேர மாடலில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வென்டிலேஷனாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிவில் ஒர்க்கில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து அதுலேயும் நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பக்கம் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேப்டாப்பில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசிக் மிஸ்டர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மேட் மிஸ்டர் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நம்மளுக்கு வந்து சோப் ஷாம்பு எல்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ரேக் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாங்களா. 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நீட்டான கலர் காம்பினேஷனில். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக வந்து ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் எல்லோ கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லுமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு வந்து பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சேம் அந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் எப்படி ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே டெரஸில் என்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம்னா, டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டேப்பில் வந்து க்ளோஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் மிஸ்டாக கிளாசி மிஸ்ட் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொத்த டெரஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் அதுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங்கை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக மேலே டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிறதுக்கு கல்லோ துணி காய போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெருநாய்க்குப்பாளையம் தானோன்னு வண்ணாங்கோயில் தானோன்னு பார்த்தீங்கன்னா சாம்செட்டிப்பாளையம் பக்கத்தில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 47 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.